சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் எதுக்கு கடப்பாறை அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹோப் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியவே இல்ல. லாஸ்ட் மேட்ச் சூப்பரா ஜெயிச்சாங்க. சரி ஜிடி அடிச்சுட்டு அப்படியே மேல மேல போயிருவாங்க. கம்ஃபர்டபுளா ஆயிருவாங்கன்னு நெனச்சா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு படுதோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். நான் முன்னால இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கேன். சிஎஸ்கேவையும் சரி, எம்ஐயையும் சரி அந்த அளவு இந்த சீசன் நம்பாதீங்க. ஏதாச்சும் ஒரு மேட்ச் சோக் ஆவாங்க. ஒரு சில மேட்ச் நல்லா விளையாடுற மாரி இருக்கும். அதனால 2 டீமுமே பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாவே இல்ல. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டு தான் இருப்பாங்க. அதனால ஃபேன்ஸ் தயவு செஞ்சு ஹோப் வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். போன மேட்ச் நீங்க தான் எனக்கும் ஹோப் குடுத்துக்கிட்டே இருந்தீங்க. நானும் ஹோப் வச்சிருந்தேன். இன்னைக்கு மதிய மேட்ச் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, கிட்டத்தட்ட 160 கூட அடிக்க முடியல. திணறாங்க. ருத்ராஜ் எல்லாம் டெஸ்ட் ஆடிட்டு இருக்காப்ல. நம்மளுக்கு கடுப்பா இருக்கு. எப்படி இருந்த டீம்டா, எப்படியெல்லாம் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கடா, என்னடா டீம் அப்படின்ற லெவல்ல இருக்கு. அவங்கள சொல்லி ஒரு குத்தமும் கிடையாது. நம்ம எல்லாம் போன சீசன்ல இருந்தே நம்ம அத பார்த்து பார்த்து நம்மளுக்கு பழகிருச்சு. இந்த சீசனே என்னைய பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்களே எடுத்துக்கங்க. 8 மேட்ச் போட்டாங்க. 6 பாயிண்டோ 7 பாயிண்டோ ஏதோ ஒன்று வச்சுப்போமே. இதுக்கப்புறமேட்டு ஒரு 6 போட்டி தான் இருக்கு. 6க்கு 6 ஜெயிச்சா கூட பாத்தீங்கன்னா 12 பாயிண்ட் தான் கிடைக்கும். இந்த சீசன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லியுமே சொல்ற விஷயம் தான். இந்த சீசன் 16 பாயிண்ட் 18 பாயிண்ட்லாம் எடுத்துட்டு உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்காது போல இருக்கு. ஏன்னா பஞ்சாப் அன்பீட்டனா இருக்கானுங்க. போட்டு கொளுத்தி எடுக்கிறானுங்க. அந்த மாதிரி ஒரு டீமா இருக்கு. ஒரு மேட்ச் கூட தோக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஆர்சிபியா இருக்கட்டும், ஆர்ஆரா இருக்கட்டும், நிறைய டீம் டஃப் ஃபைட் இருக்கு. 3 டீம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் மாதிரி தெரியுது. இப்ப 4வதா போகணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 18 பாயிண்ட் எடுக்கணும். என்னை பொறுத்தவரை சிஎஸ்கேவா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும் எடுக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மனசுக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி போட்டு கட்டையை போட்டு ஆடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிளேயிங் லெவனை பார்த்தோன்னே அதுக்கு மேல உருவில் பட்டேல உள்ள கொண்டு வந்தாங்க. சர்ஃபராஸ் கானை உட்கார வைக்கிறாங்க. கேட்டா ஒன் டவுன் உருவில் பட்டேல் கரெக்டா இருப்பாரு. கார்த்திக் சர்மா மிகப்பெரிய ஒரு ஹிட்டரு. அவர் கடைசியா நாங்க வச்சுக்கிறோம். ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா சூப்பரா ஆடுவார்னு பண்றாங்க. டேய் ஒருத்தன் டொமஸ்டிக்ல எல்லாம் நல்லா கொளுத்தி எடுத்து ஃபார்ம்ல இருக்கான். அவன் நீ எங்க ட்ரை பண்ணாலும் மேபி ட்ரை ஆகலாம். 1 டவுனோ இல்ல 3 டவுனோ எங்கிட்டு ட்ரை பண்ணாலும் சர்ஃபராஸ் கான அடிக்க தான் போறாரு. அப்படி நீங்க பண்ணிட்டு போயிருக்கலாம்டா. எதுக்குடா கார்த்திக் சர்மாவுக்கு ஒரு ஹோப் கொடுத்து இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி தலை வரமாட்டாரு. அது இன்னொரு 15 மேட்ச் கழிச்சு அது ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல கூட பேசலாம். நீங்க டாஸ் ஜெயிச்சோன்னு பாத்தீங்கன்னா ஜிடி நாங்க பவுல் பண்றோம். என்ன வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, கத்திரி வெயில் கண்ணை பிழைந்தாலும் பரவாயில்ல, நாங்க பவுல் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க நீட்டா சுமன் கில் இறங்கிட்டாரு. அவங்க டீமை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நான் ப்ரெடிக்ஷன்ல சொன்னதுதான். 3 பேட்டிங் மட்டும்தான் இருக்கு. அந்த 3 பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. அவங்களே முடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கும் பண்ணாங்க. சஞ்சு சாம்சன் இன்னைக்கு ஒரு சில மேட்ச் அடிப்பாரு, ஒரு சில மேட்ச் ஃபெயிலியர் ஆகும். இன்னைக்கு அவரோட ஃபெயிலியர் டே. பாத்தீங்கன்னா அவர் ஒரு கட்டையை போட்டுட்டு இருந்தாரு. பாத்தீங்கன்னா அவர் அவுட் ஆகுறாரு. அவர் அவுட் ஆனாலும் ஒரு சைடு இன்னைக்கு டெஸ்ட்னு இந்த போன சீசன் பண்ணாங்கல்ல, அடிச்சு ஜெயிச்சிடலாம் போட்டு தடவிக்கிட்டு இருக்காது. அந்த மாதிரி சஞ்சு போன பிறகு ருத்ராஜ் ஒரு சைடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பால் 10 ஓவர் T20 10 ஓவர் அவரே ஆடிட்டாரு. 74 ரன் திக்கி முக்கி. நீங்க சொல்லலாம் ஒரு சைடு விக்கெட் போகுது, ஒரு சைடு அடிக்க ஆள் இல்ல, அவராச்சும் நின்னாருன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் ஆக்சஸ் பண்ணணும்ல, கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணணும்ல. 60 பால் விளாண்டுருக்கீங்க, 15 பால்ல 50 போடுறாங்க அப்படின்னு இருக்கும்போது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணல. அவரும் யங்ஸ்டர் தான். நம்ம பல வாட்டி சொல்லிட்டோம் ஒரு கேப்டன்சி மாத்துங்க, இல்ல வேற ஏதாச்சும் ரிஸ்ட் கூட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். இதுல நிறைய பேர் ருத்ராஜ் ஃபேன்ஸ் நம்மள கடிச்சு வைப்பாங்க. என்ன வேணா கடிச்சு வச்சுக்கணும், பிரச்சனை கிடையாது. தலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 74 ரன் கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம தேய்த்தினாரு. உருவில் பட்டேலுக்கு ரொம்ப எஜ்ஜு கொடுத்து ஹைப் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 4 ரன்ல விட்டு ஒரு மேட்ச் வச்சு எடை போடக்கூடாது. அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சர்ஃபராஸ் கானை கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கு என்ன இதுன்னா, அவன் நீ பிளேயிங் லெவன்ல கொண்டு வந்திருக்கலாம். சர்ஃபராஸ் கானை இங்க எப்படி நீ கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுச்சு. இது பேசாம கொண்டு வராமலே இருந்திருக்கலாமே, நம்ம திட்டின மாதிரியே பிளேயிங் லெவன்ல எடுத்துட்டு வராமலே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னைக்கு என்னையா நீங்க உட்கார வச்சு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரீங்க, நான் ஆடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அப்புறம் டெவல் பிரவிஸ் ஒரு சில மேட்ச் ஆடுறாரு, ஒரு சில மேட்ச் ஆட மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு அவரும் பாத்தீங்கன்னா 2 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. சிவம் துவே இப்ப வருமோ எப்ப வருமோன்னு சொல்லிட்டு அவரு சொல்றதுக்கு இல்லை. பாத்தீங்களா, மேட்சை பத்தி பேசுறதோட உங்களோட குறைகளா இருக்கட்டும், இப்படி பண்ணியிருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு புலம்புற வீடியோவா தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. தலைவன் பாத்தீங்கன்னா அவர் ஒரு 22 ரன் பக்கம் அவரும் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு.
அப்புறமேட்டு கார்த்திக் சர்மா கடைசியா இருந்த ஹோப் அவர் மட்டும்தான். சரி நம்பி அடிப்பாருன்னு பார்த்தா அவரும் ஏதோ உருட்டிக்கிட்டு இருந்தாரு 15 ரன்னுக்கு அவுட்டு. அப்புறம் ஜேமி ஓவர்டன் நான் 3-4 மேட்சா பார்க்குறேன். இன்டென்ட் இருக்கு, திடீர்னு விளையாட மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு ஏதோ பரவாயில்லன்னு விளையாண்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாருமே போன பிறகு கிட்டத்தட்ட 158 தான் 7 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர்கள் முடிவு அழைக்கப்பட்டுச்சு. இவர் கேப்டன் மட்டும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்கெட் இழக்காமல் 60 பாலுக்கு வந்து 74 ரன்கள் முக்கி திக்கி தேத்தினாரு. அவரும் அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா மேபி 100 ரன்னு கூட அவுட் ஆயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஜிடியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா போன மேட்ச் நான் சொல்லியிருந்தேன்ல, ரபாடா ஒரு மேட்ச் வச்சு நீங்க அதை எடை போட முடியாது, இந்த மேட்ச்சுக்கு தலைவன் கம்பேக் கொடுத்தாலும் கொடுப்பான்னு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து கம்பேக் கொடுத்துட்டான். 3 விக்கெட் இந்த மேட்ச்ல வந்து எடுத்துட்டாப்ல. சிராஜா இருக்கட்டும் ஒரு விக்கெட்டு, அந்த மாதிரி வந்து அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக வச்சிருக்காங்க. ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவரில் வந்து 22 ரன் கொடுத்துருந்தாப்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அர்ஷ்தீப் கான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கொண்டு வந்தாங்க. அவருமே நல்லாவே போட்டிருந்தாரு. இன்னைக்கு 43 ரன் விட்டு கொடுத்தாலும் 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. இன்னைக்கு ரஷீத் கானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு ஒரு ஓவர் போட்டாலும் ஓவரை போட்டு கிழிச்சு விட்டாங்க. ஆனா வந்து மத்தவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பராகவே போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட். ஏதாச்சும் ஒன்று மேஜிக் எதுவும் நடக்குமா? அகில் ஹுசேன், நூர் வேற யாராச்சும் 2-3 விக்கெட் எடுத்து இன்னைக்கு எதுவும் நடக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மேட்ச் ஆஃப்ன்ட்டு எல்லாம் போயிருப்பீங்க நிறைய பேர் அந்த டிப்ரெஷன்ல. அதே மாதிரி சாய் வந்து ஒரு சைடு வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரியான ஒரு அரை சதம் போட்டாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 87 ரன்கள். அவர் 46ல 87 அடிக்கிறாரு. இவர் 60 பால்ல 74 அடிக்கிறார். அதுதான் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். 7 சிக்ஸ்னா 4 ஃபோரோட வந்து பாத்தீங்கன்னா கொளுத்திட்டாப்ல. சாய் சுதர்சன் அடிக்கிறாரு அப்படின்னா கில்லு வந்து எப்போதுமே இன்டென்ட்டோட சரியான ஃபார்ம்ல அவர் இருக்கார். இன்னைக்கு ஒரு 33 ரன்கள் வந்து தேத்தி கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் ஜாஸ் பட்லர் நான் முடிச்சுக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து 39 ரன் அடிச்சு முடிச்சிட்டாரு. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் எடுத்தாரு. நான் வந்துட்டு அவ்வளோதான் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம சைட்ல இருந்து விக்கெட் எடுத்தது அதெல்லாம் சொல்றதுக்கு வந்து எனக்கு வந்து தெம்பு இல்லப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நெட் ரன் ரேட் ப்ளஸ்ல இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ்ல போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட நிலைமை என்ன அப்படின்னா 8 மேட்ச் போட்டு 3 மேட்ச் ஜெயிச்சு 5 மேட்ச் தோத்து பார்த்தீங்கன்னா நெட் ரன் ரேட் மைனஸ்ல இருக்கு. ஜிடியை பொறுத்தளவு 5வது பிளேஸ்ல இருக்காங்க. 8 பாயிண்ட் கிட்ட வாங்கிட்டாங்க. 4 மேட்ச் தோத்து 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. கம்ஃபர்டபுள் பொசிஷன் மாதிரி தான் தெரியுது. எல்லா டீமும் ஓரளவு பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் 7 மேட்ச் அந்த மாதிரி போட்டு ஓரளவு போயிட்டு இருக்காங்க. இதுல இருந்து சிஎஸ்கே வந்து ஜெயிக்க முடியுமா, வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். 6 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. 8 போட்டிகள் வந்து போட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இதுக்கப்புறம் டஃப் ஃபைட் கொடுத்து எல்லா மேட்சையும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா மேட்சையும் ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்தவரை வாய்ப்பு இல்லை. மீண்டும் கடப்பாறையோட ஒரு மேட்ச் இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ச் இப்போ எழுதி வச்சுங்க. கடப்பாறை வந்து கம்பேக் கொடுத்து கடப்பாறை ஜெயிக்கும். அப்புறம் கடப்பாறை வேற யாரு கூட வச்சு போய் தோக்கும். பஞ்சாப் கூட வந்து சிஎஸ்கேக்கு மேட்ச் இருக்கு. அது என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்பவே வந்து ரிசல்ட் கண்ணுக்கு தெரியுது. அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ஹோப் வைக்காதீங்க. ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸை நம்பி போனாங்க. அதே கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்றதுக்கும் யாராச்சும் எடுத்திருந்திருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்க்கும் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இன்னுமே நறுக்குன்னு நச்சுன்னு ஏதாச்சும் ஒரு இதை எடுத்திருந்திருந்தா மட்டும்தான் இந்த சீசன் பொழைச்சிருந்திருப்பாங்க. 28 கோடி நம்பி வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கொடுத்து எடுத்தாங்க. நம்ம தப்பு சொல்லவே இல்லை. பிளேயிங் லெவல் நீங்க வச்சிருக்கோம்ல, டிராப் பண்ணி எடுக்கிறதுக்கு எதுக்கு எடுத்தீங்க? அதுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து ஃபினிஷிங் முடிக்கிறதுக்கு ஒரு ஆள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து ஆர்சிபி எடுத்துக்கோங்க. ஃபினிஷிங்ல முடிக்கிறதுக்காகவே ரொமாரியோ ஷெஃபர்டு, டிம் டேவிட் வச்சிருக்காங்க. மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி வெங்கடேஷ் ஐயர் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. பேக்கப்க்கு வச்சிருக்காங்க. சால்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல் வச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் வச்சு அவர் வந்து குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லா லைனப் வந்து நல்லாவே வச்சிருக்காங்க. பவுலிங்கை பாருங்க. புவனேஸ்வர் குமார், ஜேக்கப் டப்பி எடுத்தாங்க. ஜேக்கப் டப்பி நீங்க எடுத்திருக்கலாம்ல. ஹேசல்வுட் இருக்காரு. அந்த மாதிரி சுயாஷ் சர்மா, குணால் பாண்டியா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் இருக்காங்க. மும்பையா இருக்கட்டும், சிஎஸ்கேக்கா இருக்கட்டும், ஆர்சிபி சொன்னா பிடிக்காது. இருந்தாலுமே கம்பேர் பண்ற நிலைமையில நம்ம இருக்கோம். நீங்க சொல்லுங்க. அடுத்து என்ன விஷயங்களை வந்து சிஎஸ்கே மாத்தினாங்க அப்படின்னா இந்த சீசன்ல அலைவா இருக்க முடியும்? இல்ல மேபி வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது பிளே ஆஃப் போற வாய்ப்பு இருக்கா? இல்ல வாய்ப்பு இல்லையா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.